கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ வார்த்தையை தினமும் கவனமாய் கேட்டு விசுவாசித்து நன்மை பெற்று வருகிற உங்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் உங்களுக்கு அற்புதத்தை இயேசப்பா செய்ய போகிறார். தொடர்ந்து செய்ய போகிறார். வாலிப தம்பி தங்கச்சி உங்களுக்கு செய்ய போகிறார். இயேசுவை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க, பற்றி கொள்ளுங்க. தினமும் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. பைபிளை ஒரு சில அதிகாரத்தை கண்டிப்பாக வாசிங்க. நல்ல உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் அல்லது உங்களுக்கு தெரிந்த தூரமாக இருந்தாலும் நல்ல சத்தியங்களை போதிக்கிற நல்ல ஒரு திருச்சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு சென்று கர்த்தரை ஆராதிங்க. வசனத்தை கேளுங்க. அந்த சபையோடு இணைந்து ஏதாவது ஊழியம் செய்ய வாய்ப்பு இருந்தால் ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவ வார்த்தையை கேட்டு அதன் மூலமாய் கர்த்தரிடத்தில் நன்மை நீங்கள் அனுபவித்து வருகிறீங்க. என்னை தனிப்பட்ட முறையில் அநேகர் பார்க்கும்போது சொல்வார்கள், நாங்கள் தினமும் ஜீவ வார்த்தை கேட்குறோம், அது எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது, அற்புதத்தை ஆண்டவர் செய்து வருகிறான்னு சொல்லி அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நன்மை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நீங்கள் கமெண்டில் கூட அந்த நன்மையை நீங்கள் அனுப்புங்க. அது ஆண்டவருடைய மகிமைக்கு எதுவாக இருக்கும். அதை பார்க்கிற அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவருடைய நாம் அதன் வழியாக இன்னும் மகிமைப்படும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்குதுன்னா நீங்கள் கமெண்டில் தாராளமாக அனுப்புங்க. உங்களுக்காக நான் இந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கித்து ஜெபிக்கும்போது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த கமெண்டை நாங்கள் செக் பண்ணி உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஏசப்பா உங்களுக்கு நன்மை செய்வார், கண்டிப்பாக நன்மை செய்வார். இந்த ஜீவத்துக்கான வசனத்தை கேட்போமா? சங்கீதம் 7:16. அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சன் தலையின் மேல் இறங்கும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தீவினை செய்கிறவனுக்கு சிரசின் மேலே அந்த தீவினை திரும்பும், கொடுமை செய்கிற மேலே அவனுடைய தீவினையின் பலன் உச்சன் தலைக்கு மேலே இறங்குன்னு சொல்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தீமை செய்கிறவங்களுடைய தீமை அவங்களுக்கு நேராகவே திரும்புமா. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஒரு காரியம். அவன் செய்கிற வினை அவனுக்கு மேலேயே திரும்பி போகுமா. பாருங்கள், ஒரு தடவை யுத்தம் நடக்கும் பொழுது அதில் ஒரு செய்தி நான் டிவியில் பார்த்தேன். ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டுக்கு விரோதமாய் ஒரு ஏவுகணையை ஏவினார்கள். உடனே அந்த நாடு அந்த ஏவுகணையை அவங்களுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த ஏவுகணை திசை திருப்பினார்கள். அந்த ஏவுகணை அவர்கள் ஏவின இடத்திலேயே அந்த நாட்டிலேயே போய் திருப்பி விழுந்தது. அநேக மக்கள் பலியாக்கப்பட்டார்கள். பாருங்கள், அந்த காரியத்தை நான் சிந்திக்கும் போது இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. பாருங்கள், தீவினையை அதவனுக்கு மேலேயே திருப்புவார். அப்படின்னா இந்த பூமியில் தீவினை செய்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க, தீங்கு செய்கிற அநேக மக்கள் இருக்காங்க. அவங்க செய்கிற தீமையை அவங்க மேலேயே திருப்புவாராம். உங்களுக்கு மக்கள் தீமை செய்து கொண்டு இருக்காங்களா, அவங்க மேலே அந்த தீமை திரும்பும், உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தீவினையை செய்கிற மேலேயே திரும்பன்னு சொல்லிட்டீங்க. அதற்கு நம்முடைய பிள்ளைகள் யார் எங்களுக்கு இவங்க தீமை செய்கிறாங்கன்னு கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, அவங்க மேலே அவங்க செய்கிற தீமை அவங்க மேலேயே திரும்ப போகிறதை இவர்கள் கண்கள் பார்க்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டோர் பொய் உரைக்க மாட்டீர், சொன்னதை செய்கிறவர், அப்படியே நீர் செய்து முடிக்கப் போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை, வியாதிப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எல்லார் மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். எல்லா நோயாளிகள் மேலே உம்முடைய பிரசன்னம் இறங்கி சுகமாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, கொடிய நோய்கள் விலகி போகட்டும், மரண கட்டுகள் தரிக்கட்டும். தற்கொலை எண்ணத்தோடு யாராவது இருப்பாங்கன்னா இப்போ அந்த எண்ணம் விலகி உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை ஆறுதலையும் கொடுப்பீராக. நீர் அவர்களுக்கு தரிசனம் ஆவீராக. கடன் பிரச்சனை இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல வேலை தொழில் வாய்ப்புகளை கொடும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்டில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். பெரிய பெரிய சாட்சிகளை நீர் எழுப்பும். அப்படி செய்திருந்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.